ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரையோட பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சுவை ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். எனக்கு வந்து 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் போட்டு ப்ரெஷர் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொலைய. இப்போ சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு சீரகம் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு எண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடயே 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிறேன். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்னதாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கை நிறைய நம்ம சிறுகீரை தாங்க எடுத்துருக்கிறேன், 1.5 கைப்பில் எடுத்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். எவ்வளோ கீரை போட்டாலும் சுருங்கி வதங்கி வந்துடுங்க. பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துடும். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குது இல்லையா, கொலைய அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சூப்பராக கீரை பருப்பு எல்லாம் வெந்து வந்துருச்சு. பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சி சுட சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சைடிஷாக கருணைக்கிழங்கு தாங்க செஞ்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஃப்ளோர் கூட காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கூடயே எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம வேக வச்ச காயை அப்படியே தவட்டி எடுத்து அப்படியே எண்ணெயில் இந்த மாதிரி தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது. இந்த கீரையோட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைஸ் வால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.